அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 9:28 கொஞ்சம் வாசிச்சு பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அப்ப இயேசு இந்த மறுரூப மலைக்கு எதுக்கு வந்தார்னா, தமது சீஷர்களை கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்காக வந்தார். அப்படி ஜெபித்த பிறகுதான் அங்கே மறுரூபமானார். அந்த ஜெபத்தின் பொழுது தாங்க இந்த மகிமையின் காட்சி சீஷர்கள் பார்த்தார்கள். இயேசுவை யார் என்று அறிந்து கொண்டார்கள். மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறதை கேட்டார்கள். மோசேயை பார்த்தார்கள், எலியாவை பார்த்தார்கள். எப்போ? ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபத்துக்கு போன பொழுது, ஜெபத்துக்காக தனிமைப்பட்ட பொழுது. அப்போ அருமையான கத்திரி பிள்ளைகளே, நம்ம இயேசுவை சரியா அறிந்து கொள்வதற்கு, அவர் மகிமையை பார்ப்பதற்கு, அவருடைய அற்புத அடையாளங்களை அனுபவிப்பதற்கு நமக்கு ஜெப நேரம் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு சத்தியம் இருக்குது பாருங்க. இயேசுவோடு தனித்து இருக்கவும் ஜெபிக்கவும் நீங்க பழகிட்டா, அந்த இயேசுவோடு கூட உறவாடுகிற அந்த ஜெப நேரம் இனிமையானது மட்டுமல்ல, மகிமையானது மட்டுமல்ல, அது அற்புதம் நிறைந்தது, அடையாளம் நிறைந்தது. இயேசுவை இன்னார் என்று அறிந்து கொள்வதற்கு, அவர் ஆசீர்வாதம் என்ன, அவர் கொடுக்கிற நன்மைகள் என்ன அறிந்து கொள்வதற்கு இந்த தனிப்பட்ட ஜெப ஜீவியம் ரொம்ப முக்கியம். அப்படி ஜெபிக்கிறவங்களும் வெளிப்படுத்துவ கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்களோ அவ்வளவும் பலன் உங்களுக்கு. ஆண்டவரை தரிசிக்க முடியும், சத்தத்தை கேட்க முடியும். அவர் இன்னார் என்று அறிந்து கொள்வதற்கு ஜெப நேரம் ரொம்ப முக்கியங்க. ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே அதிகமான நேரத்தில் ஜெபத்தில் செலவழித்தார். இன்னும் சொல்கிற, அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். தனித்து ஜெபம் பண்ணும்படி சீஷர் அழைத்து கொண்டு போனார். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளை, உங்கள் தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியம், குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆக ஆண்டோடைய அற்புத அடையாளத்தை பார்க்க, மகிமை பார்க்க, தேவ பிரசன்னத்தை உணர்வதற்கு அப்படி வேணும்னா நீங்க தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியம். அப்படி அவரோடு கூட இருந்தா இந்த மகிமை பார்க்கலாம், தேவ பிரசன்னத்தை உணரலாம், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி நிரப்ப உங்க குடும்பம் அப்படி சமாதானத்தினால், சந்தோஷத்தின் மகிழ்ச்சியினால் நிரம்பும். இயேசுவின் பிரசன்னம் இருக்கிற வீடாக இருந்தா அங்கே சமாதானத்துக்கு குறைவு இருக்காது, மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது, திருப்திக்கு குறைவா இருக்கு. கொஞ்சமா இருந்தாலும் திருப்தியா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருக்கும், உங்க நித்திரையெல்லாம் இன்பமா இருக்கும், உங்க காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.